நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். புதிய பரிமாணத்தில் உங்களை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டு வரும் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜூனியர்ஸ் வடிவத்தில் இன்றைய அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னையிலிருந்து நீங்க பார்க்க போகிற எபிசோட்ஸ் அடுத்த 4 வாரங்களுக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸ். 4 குவார்ட்டர் ஃபைனல் எபிசோட்ஸ் தொடர்ந்து வரப்போகுது. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது முதலாவது குவார்ட்டர் ஃபைனல். இன்னையிலிருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல இரண்டு அணிகள், 2 பள்ளி அணிகள் மட்டுமே பங்கெடுத்துக்க போறாங்க. இன்னைக்கு அப்படி வந்திருக்கிற மகளிர் அணி, இந்த பெண்களை, சிறுமிகளை இப்ப நம்ம வரவழைக்க போறோம், சந்திக்க போறோம். முதலாவது அணியாக நாம் அறிமுகப்படுத்துவது சென்னை முகப்பேரிலிருந்து வந்திருக்கிற டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல். டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல், முகப்பேர், சென்னை. முதல்ல ப்ரிலிம்ஸ் லெவல் தாண்டி, சூப்பர் ப்ரிலிம்ஸை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு தகுதி அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. அங்கேயே உங்களுடைய தகுதி ஓரளவுக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு முறை உங்களுடைய பேரை சொல்லி, உங்கள் பள்ளி, உங்கள் வகுப்பெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் தாமரைவள்ளி. நான் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் முகப்பேர்லேருந்து வரேன். நான் 9ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் பேர் நிவேதா. நான் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை, வீட்டை பற்றி சொல்லுங்கள். அம்மா, அப்பா. அப்பா பேர் முரளி, பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்காங்க. அம்மா பேர் ஜானகி, ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பேர் ஜெய்னேஷ், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். தம்பி கிட்ட அடி வாங்குவேன், அதை சொல்லலை? நாங்கள் 2 பேருமே சண்டை போடுவோம். கடைசியில் சேதம் யாருக்கு, அதை சொல்லு. 2 பேருக்குமே தான். அப்படியா? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அடி வாங்கலாமா? அவனும் என்கிட்ட அடி வாங்குறான்ல. அதான். சரி, என்ன வாங்க போற நிவேதா? ஐஏஎஸ். நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா உன்னை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படணும், என்ன பண்ணிட்டு இருக்கிற? நிறைய புக்ஸ் படிக்கிறேன். குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, அந்த மாதிரி இல்லை, ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ். எங்க அப்பா நிறைய வாங்கி தருவாங்க, நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. தாமரைவள்ளி என்ன வாங்க போறேன்? நான் மேத்ஸ் டீச்சர். மேத்ஸ் டீச்சர் தான். ஸோ அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. கிடையாது. உங்களை கவர்ந்தது, அப்படி டீச்சர் ஆகணுன்ற அளவுக்கு தூண்டிய ஆசிரியர் யார்? நளினி மிஸ்ன்னு. அவங்க மேத்ஸ் டீச்சரா? ஆமா, எல்லா மேத்ஸ் டீச்சர்ஸுமே சின்ன வயசுல. இப்போ இருக்கிறவங்க நளினி மிஸ் எனக்கு. சரி. உங்களுடைய அண்ணன், தம்பி? அண்ணா வந்து வி தேவராமநாதன், டிஏ மெட்ரிக் ஸ்கூல்ல 11th படிக்கிறாங்க. சரி. உங்க சண்டை பத்தி சொல்லுங்க. அடி வாங்குறது நான் தான். அது தெரிஞ்சதான். 3ஆம் வகுப்புக்கிட்டே அடி வாங்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் வாங்கினா என்ன? பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்குள்ள சண்டை? எல்லா விஷயத்துக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் மோஸ்ட்டாக வர்றது டிவிஸ் அண்ட் அப்புறம் ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டா பர்மிஷன் இல்லாமல் இப்படி என்னோடதை எடுக்கலாம். இதுதான் எல்லா வீட்லையும் நீ மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேன், எந்த மட்டும் எடுத்துக்கிற. சரி, நீ அப்படி கொடுக்காம இருக்கா? இல்லை, அவன் கொடுக்க மாட்டேன், நான் கொடுப்பேன். சரி. சென்னை முகப்பேர் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், இன்றைய குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிற தாமரைவள்ளி, நிவேதா, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த முதல் குவார்ட்டர் ஃபைனலில் உங்களுடைய எதிர் அணியில் விளையாட போகும் உங்களுடைய தோழியர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய தோழியராக மாறிய திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியரை வரவழைப்போம். ப்ளீஸ் வெல்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் மஞ்சுமிதா. நான் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பிரியதர்ஷினி. நானும் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மஞ்சுமிதா, உங்களுடைய குடும்பத்தை, பெற்றோரை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா பேர் என் சுவாமிநாதன், ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அம்மா பேர் வண்டார் குழலி, அவங்க தமிழ் டீச்சராக இருக்காங்க. தமிழ் டீச்சர் ஆனாலும் அப்படி பேரை மாற்றிக்கிட்டாங்களா, இல்லை பேர் இப்படி இருந்தாலும் தமிழ் டீச்சர் ஆனாங்க? அவங்க அப்பா வந்து தமிழ் புலவர், அதனால. இல்லைன்னா வண்டார் குழலின்னு பேர் வைக்க முடியுமா? வண்டார் குழலின்னா என்ன பொருள்னு தெரியுமா? அம்மா பேருக்கு பொருள் கேட்டதே இல்லையா? இவ்வளோ அழகாக இருக்கே, இதுக்கு என்னம்மா அர்த்தம்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? இதை நீயே கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சொல்கிறேன். ஒரு வேளை அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி கூட நீ எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு சொல்லிடணும், சரியா? எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், அவர் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா பேர் மீரா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, 3rd இயர் பிடெக் படிக்கிறாங்க. உனக்கு அண்ணன், தம்பி இருக்கான், யூகேஜி படிக்கிறான். அவன் பாவம், அவன் தான் வந்துட்டு அடி வாங்கி சேர்த்துட்டு இருக்கான். நான் தான் அடி வாங்க வந்துட்டேன் அவங்ககிட்டயே. வா, யூகேஜி பாயிண்ட்டே அடி வாங்குறியா 10th? அப்படின்னா உனக்கு பொறுமை அதிகம்னு அர்த்தம் இல்லை? பரவாயில்ல. சரி, என்ன வாங்க போறீங்க பிரியதர்ஷினி? சிஏ ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். சிஏ, வெரி குட். மஞ்சுமிதா, என்ன வாங்க போறீங்க? ஆல்பம் மேக் பண்ணணும். சிங்கர். என்ன ஏதாவது பாடி காமிங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, தாழ் திறந்து காத்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா,
மறுபாதி கதவு நானடா, இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடோ, கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் ஒன்றாகி போனதே, கதவு இல்லாமலானதே, இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. குட். மியூசிக் படிச்சிட்டு இருக்கியா மறுபடி? முன்னாடி படித்தேன், இப்போ 10th திரும்ப கண்டினியூ பண்ணணும், அப்பதான் இன்னும் பெட்டர் சிங்கர் ஆக முடியும். ஓகே. திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் மஞ்சுமிதா பிரியதர்ஷினி, உங்களையும் இந்த முதல் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் கொஞ்சம் வித்தியாசமான வடிவம், 4 சுற்றுகள் உண்டு. இதில் திருக்குறள் சுற்று முதல் சுற்று, அது உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான சுற்று. 2வது சுற்று வந்து ஒரு புதிய சுற்று, அந்த சுற்று வரும்பொழுது அது என்ன விளக்கி சொல்லிடுறேன். 3வது சுற்று ஒரு குறிப்பிட்ட ஊரை பற்றிய சில சொற்கள் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4வது சுற்று ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் பிடித்த சுவாரஸ்யமான சவாலான சுற்று, 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிப்பது. அந்தந்த சுற்றுக்கு முன்னாடி அதை விவரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல் சுற்று திருக்குறள் சுற்றுக்கு போக போகிறோம். டீம் 1ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சென்னை முகப்பேர் டிவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் ஃபர்ஸ்ட் டீமாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய முடிவு வெற்றிகரமாக அமைய நாங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறோம். திருக்குறள் சுற்று 2 நிமிடங்களில் இந்த திருக்குறளை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுடைய பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட குறள்கள் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் ஏதாவது 3 சொற்களை அந்த குறள்லேருந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் குறிப்புகள் கொடுக்கலாம், இங்கே யூகிக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேறு வேறு இல்லை இலை உண்ணா இன்னா செய்தாரே இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. சரியா? சரி. அப்ப சிரிக்கணும்ல. பதினேழு வினாடிகள்ல சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. இது உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறதா? இன்னொரு முறை குறளை தெளிவா சொல்லுங்க. இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. என்ன பொருள்? நிவேதா சொல்லணும் அது. சரி, நீங்க சொல்லுங்க. ஒரு நம்மளுக்கு வந்து தீமை செஞ்சாலும் நம்ம வந்து நல்லது தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா இந்த சான்றாண்மை இந்த சால்புக்கான பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அழகா சொன்னீங்க, வெரி குட். டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் திருக்குறள் முதல் சுற்றுலயே முழு மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க வெயிட் பண்ணலாம், உட்காந்துருங்க. திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர், உங்களுக்கான முதல் சுற்று முழு மதிப்பெண்களை நீங்களே எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மின்னல், இடி, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாலும் கெடும். 6 வினாடிகளில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு தடவை அதே குறளை சொல்லுங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். என்ன பொருள்? நல்ல அறிவுரை கூறும் அமைச்சர், அவங்க துணையாக கொள்ளாத மன்னர்கள், பகைவர் இல்லைன்னா அவங்களே தங்களை அழிச்சுக்குவாங்கன்னு. ரொம்ப அழகா பொருள் சொன்னேன், ரொம்ப அழகா சொன்னேன். உங்களுக்கும் முழு மதிப்பெண்கள். முதல் குவார்ட்டர் ஃபைனல் முதல் சுற்று தொடங்கி இருக்கோம். 2 அணிகளுமே முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் அவங்க இன்னொரு குறள் ட்ரை பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு தெரிய நிலவரம் எப்படி இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் இப்போ இடம் மாறி நிற்கிறீங்க. உங்க பாடத்திட்டத்தில் வர இன்னொரு குறளை கண்டுபிடிக்க போறீங்க வேகமா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேறு வேறு எட்டு எட்டு இணை எண்ணெய் இணைத்தானும் அடுத்தவர் கெட்டவை நல்லவை இணைத்தானும் நல்லவை கேட்பினும் 2 நிமிஷம் இருக்கு. எப்போ சொன்னாலும் அதே மார்க்கு தான். இணைத்தானும் நல்லவை கேட்பினும் சரியாக இணைத்தானும் நல்லவை. இன்னொரு சொல்லுக்கு குறிப்பு கொடுக்கலாம். 3வது சொல்லுக்கு வேணும்னா நீங்க பயன்படுத்தி. காது செவி வேலை கேட்பது கேட்பினும் தொட்க கேட்க
இணைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும் ஏதாவது ட்ரை பண்ணு. மன்னிக்கணும், இது முன்னாடி மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அந்த குரலை. அவ்வளோ மனசில் நிற்கலை இல்லை? முன்னாடியே படிச்சிருந்தா இது இவ்வளோ குழப்பம் வந்திருக்காது. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அந்த ஆண்ட பெருமை தரும் கிடைச்சிருந்தா முழு மதிப்பெண். பரவாயில்ல, இது தொடக்கம்தான். ஒரே ஒரு முதல் சுற்றுல ஒரு சின்ன தவறு. இனிமேல் வரப்போகிறதுல சரி பண்ணிக்கிட்டா நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படலாம். மனம் தளர்ந்துட வேண்டாம். ஓகே, அழகாக முயற்சி பண்ணீங்க. வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தர்மம். அறம். அறமீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். வெரி குட். 8 வினாடிகளில். சரி, இப்போ திரும்ப ஒரு முறை தெளிவாக சொல்லுங்க பார்ப்போம். அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். வெரி குட். திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் முழு மதிப்பெண் எடுத்துட்டீங்க. இந்த முதல் சுற்றின் இறுதியில் இவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்களை நம்ம பார்த்தோம். டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் அவங்களுடைய மறு வாய்ப்பில் அந்த குரலை தவற விட்டனால ஒரு வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இது முடிவு அல்ல. இடைவேளைக்கு பிறகு சுவாரஸ்யமான அந்த புதிய 2வது சுற்றில் உங்களை சந்திப்போம். அப்போ என்ன மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் உங்களை அரங்கத்திற்குள் அன்போடு வரவேற்கிறேன். திருக்குறள் சுற்று முடிவடைந்து இப்போ 2வது சுற்றை தொடங்க போகிறாங்க. இந்த முதல் குவார்ட்டர் ஃபைனலில் ஃபர்ஸ்ட் விளையாட போகிற அணி இப்போ 2வது அணி, அதாவது சென்னை மொகப்பேர் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். இந்த 2வது சுற்று என்னன்னா 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதெல்லாம் அதே தான். ஆனால் அதில் ஒரு சின்ன மாறுதல் என்னன்னா, திரையில் குறிப்பு கொடுக்க போகிறவங்களுக்கு திரையில் வரப்போகிற சொற்கள் ஒவ்வொரு சொல்லிலையும் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். ஜம்பிள்ட் லெட்டர்ஸ். முதல்ல அந்த சொல் என்னன்றதை அவங்க கண்டுபிடித்த பிறகு உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்க தொடங்குவாங்க. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விதிமுறை என்னன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் மட்டுமே அவர் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும். தொடங்கலாம் 2வது சுற்று. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அறுப்பது. ஒரு குறிப்பு முடிந்தது. இல்ல நெக்ஸ்ட் வேர்ட் அதுக்கு ஏதாவது சொல்லணும். இல்ல அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட் வேர்ட் அடுத்த சொல் போயிடலாம். ஓகே. பள்ளி. மாணவர். பெரியது. கல்லூரி. வெரி குட். ஓகே. சூரியன். சந்திரன். நீர். வேறு. நெக்ஸ்ட். அடுத்த சொல். நெக்ஸ்ட். ஓகே. உணவு. சாப்பாடு. 2. மாணவர். மாணவன். நான். தோழி. 3வது குறிப்பு. நளினி. ஆசிரியர். 3. நெக்ஸ்ட் வேர்ட் போறேன். வெயிலில். ஓட்டம். வருவது. வேர்வை. ஓகே. கயிறு. கிணறு. சுற்றுவது. வேறு. பட்டை. இணை. 3 குறிப்பு முடிஞ்சிருச்சு. 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. வெல் டன். அழகா முயற்சி பண்ணீங்க. இந்த 3 குறிப்புகள் கொடுத்து நீங்கள் யூகிக்கிற பயிற்சி நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்படி விளையாடி பார்த்தீங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். போக போக இன்னும் கொஞ்சம் கடுமையாயிரும் இல்லையா சுற்றுகள். அடுத்த சுற்று வரும்பொழுது 2 குறிப்புகள் தான் கொடுக்க முடியும். அப்போ கவனமாக இருக்கணும்ல. சரி, நீங்கள் உட்காந்து திட்டமிடுங்க அடுத்த சுற்றுக்கு. நீங்கள் வாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாசன். எறும்பு. யாரில் அது? சந்திரன். சூரியன். 2. தீபாவளி. பட்டாசு.
3. விளையாடுவது விளையாட்டு இடம் மைதானம் 4. அன்னியன் படத்துல விவேக் படிக்கிற மாதிரி இருக்குல்ல, கும்பி கபாம் மாதிரி. படிப்பது புத்தகம் வெரி குட். 5 மதிப்பெண்களை எடுத்தாச்சு. நீங்க வெயிட் பண்ணுங்க. போன முறை 1 தவற விட்டுட்டீங்க இல்ல? பரவாயில்ல, ஒண்ணே தான் விட்டதை பிடிச்சிடலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தொழிலாளி, முதலாளி, 1. குள்ளம், உயரம், 2. நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். குழந்தை, அம்மா, பாடுவது, தாலாட்டு, வெரி குட். 3. காற்றில், புயல், வேறு, வேறு, இரண்டாவது குறிப்பு. 10, வேறு, 3 குறிப்பு முடிஞ்சு போச்சு. இனிமேல் சத்தம் போடக்கூடாது. உத்தரவாதம், பொருள், அடையாள, அட்டை, வேறு, 3வது குறிப்பு முடிஞ்சது. அதை வச்சு அடையாளம், அவ்வளோதான், 2 போயிடுச்சு இல்லை? ஐயோ, இந்த 3 குறிப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் போதுமான பயிற்சி எடுத்துக்கலாம். வேறுன்றதை பயன்படுத்தினாலே வாய்ப்பு போச்சுன்னு அர்த்தம். இருக்கிறதே 3 வாய்ப்பு, அதில் வேறுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்புகள் கொடுக்குறவங்க அடுத்த சுற்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், திருக்குறளில் 1 மதிப்பெண் இழந்துட்டோம். இப்போ இதில் 2 மதிப்பெண்கள் இழந்திருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பெரியார் சென்டினரி மெமோரியல் இது வரைக்கும் நீங்கள் எதையும் தவற விடவே இல்லை. எல்லாம் முழு மதிப்பெண்கள். அதே மாதிரி இதையும் முயற்சி எடுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உபசரித்தல் உபசரித்தல், உறவினர், எங்கே பந்தி, மருந்து விருந்து, 1. காலையில் சூரியன், உடற்பயிற்சி யோகாசனம், அமைதியாக தானம், தியானம், தியானம், வெரி குட். 2. தலை முடி, இவை உறுப்பு, வெரி குட். 3. நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த சொல். பள்ளிக்கூடம் சாட்டை, அறை வகுப்பு, வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. இணை பனை, இறகு விறகு, பிறகு. இறகு, கற்பனை விற்பனை, வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சு அபாரமா மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டுது. வெரி குட், வெரி குட். பெரியார் சென்டினரி மெமோரியல் முதல் சுற்றுலேருந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மதிப்பெண்கள் தெரிஞ்சிருக்கும். திருச்சியிலேருந்து வந்திருக்கிற பெரியார் சென்டினரி மெமோரியல் ஸ்கூல் மாணவியர் இது வரைக்கும் முழு மதிப்பெண்கள், அதாவது திருக்குறள்லேருந்து இது வரைக்கும் மொத்தம் 12 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. வெல் டன். சென்னை முகப்பேர் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் 8 மதிப்பெண்கள் எடுத்து 4 பின்தங்கி இருக்கிறாங்க. இது பெரிய இடைவெளி இல்லை. வரப்போகிற 2 சுற்றுகளில் இதை சரிப்படுத்திட்டு அவங்களாலும் இவங்களுக்கு இணையாக ஸ்கோர் பண்ண முடியும். இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். பள்ளிகளுக்கு இடையில் நடக்கிற இந்த புதிய வடிவத்தின் போட்டியில் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் த 4 குவார்ட்டர் ஃபைனல்ஸ்.
4 குவார்ட்டர் ஃபைனல் எபிசோட்ஸ் வரப்போகுது. இதில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதலாவது குவார்ட்டர் ஃபைனல். 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் திருச்சியிலேருந்து வந்திருக்கிற இந்த பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் இதுவரைக்கும் எந்த சொல்லையும் தவற விடாமல் முழுதாக 12 மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க விளையாட போவது இந்த நிகழ்ச்சியின் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனலுடைய 3வது சுற்று. இந்த 3வது சுற்றில் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 5 சொற்களும் ஒரு குறிப்பிட்ட ஊரை பற்றிய ஊருக்கு சம்பந்தப்பட்ட சொற்கள். அது எந்த ஊர்ன்றதை இவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் கடுமையான ஒரு விதிமுறை, அதிகபட்சம் ஒவ்வொரு சொல்லுக்கும் 2 குறிப்புகள் மட்டுமே தர முடியும். ரொம்ப கவனமாக இருக்கணும், யோசிச்சு கொடுங்க. முழுசாக 2 நிமிடங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேகமாக சொல்லி பதட்டத்தில் நீங்கள் தவற விடுறதுனால ஒரு லாபமும் கிடையாது. சீக்கிரமாக சொன்னால் அதிக மதிப்பெண்கள் கிடையாது. சரி, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 4 முக்கியமான ஒரு மாவட்டங்களின் பெயரை சொல்கிறேன். திருச்சி, மதுரை, சென்னை, திருநெல்வேலி. இதில் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். திருச்சி. ஓய், சரி, உங்களுக்கு வரப்போவது திருச்சி. திருச்சியை ஒட்டிய திருச்சி சம்பந்தப்பட்ட சொற்கள் 5 கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்கள் 2 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். கவனம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உச்சி, மலைக்கோட்டை, 1, முக்கொம்பு, கல்லணை, 2, பெருமாள், ஸ்ரீரங்கம், 3, கல்லணையை கட்டியவர், யார்? டைம் நிறைய இருக்கு, பதட்டம் வேண்டாம். 3 கண்டுபிடிச்சாச்சு. வேணா ஒன்று என்ன பண்ணலாம், அடுத்த சொல்லு போயிட்டு வந்துடலாம். இதுக்கு குறிப்பு கொடுக்காம நேர விடையை மட்டும் சொல்லணும். அடுத்த சொல். யமுனா, காவேரி, 4. இப்போ நேரடியாக விடையை நீ சொல்லணும். கல்லணைனா நீ கட்டியதுன்னு யாருன்னு கேட்குற. ஏதாவது யோசிப்பாரு, எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கேள்விப்பட்டிருக்கேன், மறந்து. சொன்ன பிறகு தெரியும், ஐயோன்னு இருக்கும். தமிழ்ல வரலாற்று பாடங்கள்ல எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம். இது அவனுக்கு காரண பெயரா வந்த பெயர். கால் கரியா போனா என்னன்னு வைக்கலாம்? கரிகாலன்னு சொல்லலாம். ஆனா இது தெரியும் இல்லையா? கல்லணையை கட்டியது கரிகால சோழன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சொல்லியிருந்தா முழு மதிப்பெண்கள். பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க. 4 மதிப்பெண்கள் இந்த சுற்றுல. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க, டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல். டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல். இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தோணிட்டு இருக்குமே மனசுல. நீங்க இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் மேக்கப் பண்ணணும்? அடிஷ்னலாக 4 எடுத்தால் தான் நீங்கள் அவங்கள மேட்ச் பண்ண முடியும். இப்போ 3 ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? இப்போ இதில் திருச்சியை அவங்க தேர்ந்தெடுத்துட்டனால மீதம் இருக்கிற 3 மதுரை, சென்னை, திருநெல்வேலி. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? சென்னை. சென்னையா? டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடற்கரை, மெரினா, 1, நீதிமன்றம், எக்மோர். நெக்ஸ்ட் 2 குறிப்புகள் தான், இன்னும் 1 தான் கொடுக்க முடியும். Next அடுத்த சொல். டெல்லி, உச்சநீதிமன்றம், என்ன, தலைநகரம். வெரி குட். 2 குறிப்பு தான், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். 1 சொல்லியாச்சு. இதில் நீதிமன்றம்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்க, அந்த சொல். இப்போ 2வது குறிப்பு தரப்போகிறோம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மன்னிக்கணும். அடுத்தது. அரும்பாக்கம், அருங்காட்சியகம், வேறு. 2வது குறிப்பு வேறு, முடிஞ்சு போச்சு. சொல்லணும், விடை சொல்லணும். கண்காட்சி. மன்னிக்கணும், முடிஞ்சது. இந்த வாய்ப்பும். இது தெரியலையா? சென்னையா நீ? ஏதாவது கூட, ஏதாவது கூட. அம்மா மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, உன்னை கூட்டு போகாம. ஏதாவது சொல்லுடி. கோயில், சாமி. 2வது குறிப்பு. வேறு.
5 வினாடிகள். மயிலாப்பூர் இது குளம். கோயில். மயிலாப்பூர்ல இருக்கிறது என்ன கோயில்? அது பேர் தெரியல. சாமி பேர்லாம் இருக்கு, சாமி தான் நமக்கு வேணும்ல. கபாலீஸ்வரர். ஓகே, அழகா முயற்சி பண்ணீங்க. 2 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஒரு ஆள். இப்ப மீதம் இருக்கிற 2 ஊர்களில் நீங்க ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். மதுரை அல்லது திருநெல்வேலி. மதுரை. மதுரையா? சரி, மதுரையை ஒட்டிய 5 சொற்களை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூ. மல்லிகை. 1, அம்மன். மீனாட்சி. 2, நாயக்கர். திருமலை நாயக்கர் மகால். 2வது குறிப்பு இப்ப கொடுக்க போறேன். நிற்பது. தூண். வெரி குட். 3, 6. வைகை. 4, தமிழ். மொழி. தங்கம். தமிழ். சங்கம். தங்கம். வெரி குட். இன்னும் 1 நிமிடம் கூட முடியல. கிட்டத்தட்ட 56 57 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க மதுரையை பற்றி. வெல் டன். பெரியார் சென்டர் மெமோரியல். நீங்க வெயிட் பண்ணலாம். நமக்கு மீதம் இருக்கிற ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலின்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? அல்வா. அதை தவிர எல்லாம் கொடுப்போம். தொடங்கலாமா? 2 நிமிடத்தில் திருநெல்வேலியை பற்றி 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. 6. ஏதாவது சொல்லு, அப்பதான் 2வது குறிப்பு கிடைக்கும். கங்கை. ஆஹா. எனது. எனது. அவ்வளவுதான். 2. வயல். சரி, இது முடிஞ்சது. அடுத்த சொல். கத்தி. வேறு. பெரியது. நெக்ஸ்ட் வேர்ட். பெரிய கத்தி. பீரங்கி. கத்தி. பீரங்கி. திருநெல்வேலி. திருநெல்வேலின்னு சொல்லணும். கோயில். சாப்பிடுவது. அல்வா. 1, கோயில். பிரகதீஸ்வரர். நிதானமா 2வது குறிப்பு. 1 நிமிடம் இருக்கு. எல்லை. முல்லை. மீசை. ஆசை. பெரியது. யோசிச்சு சொல்லு, இதுதான் லாஸ்ட். யோசிச்சு சொல்லு. அவ்வளோதான், அது முடிஞ்சது. இவன் குறிப்பு எப்படி இருந்திருக்கணும் இதுக்கு தெரியுமா? இதுக்கு எப்படி? இவரோட முழு பேர் என்ன? முதல் பாதியை சொன்னா கண்டுபிடிச்சுப்பால, சொல்லிப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன். எதுக்கு எப்படி குறிப்பு கொடுக்கணும்? நீ உடனே ஊற வட்டிலாம் சிந்திக்க கூடாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கட்டபொம்மன். நீ வீரபாண்டிய அப்படின்னு சொல்லணும். ஐஏஎஸ் தானே நீ? சரிதான். ஓகே, அழகா முயற்சி பண்ணீங்க நிவேதாவும் தாமரைவல்லியும். 3வது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளி மாணவியர் எடுத்த மதிப்பெண்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்திடுறேன். இடைவேளைக்கு பிறகு இந்த முதல் குவார்டர் ஃபைனல்ஸ் உடைய இறுதி சுற்று 4வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இந்த பள்ளிகளுக்கு இடையில நடக்கிற புதிய வடிவத்தின் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் எபிசோட் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்று இது, 4வது சுற்று. இந்த சுற்றுல இவங்களுக்கு சவால் என்னன்னா, 1 நிமிடத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையிலான சொற்களை கண்டுபிடிக்கும் அணி அதற்குரிய மதிப்பெண்களை பெறுவாங்க.
இது வரைக்கும் முன்னணியில் இருக்கிறது உங்களுடைய அணி. இருந்தாலும் இதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்து சரியாக ஒரு பயிற்சியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிப்பது ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் சூப்பர் ப்ரிலிம்ஸ்லலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ குவார்ட்டர் ஃபைனல்ன்றனால இந்த விதிமுறையில் இன்னும் கொஞ்சம் ஒரு கடுமையான விதி என்னன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் ஒரே குறிப்பு தான் கொடுக்க முடியும். டமால்னா டுமில்னு வரணும் ஆன்சர். ஓகே, ஒரே குறிப்பு, ரொம்ப நிதானமாக கவனமாக கொடுக்கணும். உங்களுக்கு 2 சவால், அதிகப்படியான சொற்களையும் கண்டுபிடிக்கணும், ஒரே குறிப்புக்குள்ளே உங்களை அணியை சேர்ந்தவங்களையும் கண்டுபிடிக்க வைக்கணும். இதில் ரிவர்சல் கிடையாது, ஒரே சுற்று தான். அதனால் நிதானமாக தெளிவாக உறுதியாக பண்ணணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கூடை பந்து வெரி குட். மேகம் வானம் நீ அந்த குறிப்பு கொடுத்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த சொல். வழி பாதை வெரி குட். 2 நிஜம் நிழல் 3 இடி மின்னல் 4 நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த சொல். கத்தி கூர்மை மூவண்ண கொடி வெரி குட். அகல் விளக்கு வெரி குட். க்ளூ. என்பில் சொல்லி பார்ப்போம் சும்மா. என்பில், அது எங்க படிச்சிருக்க அந்த வார்த்தையை? திருக்குறளை சொல்லிட்டு எப்படி வரும்? என்பில் அதனை உயிர் போல வெயில் போல எதுக்கு இதை சொன்னா, எதை பற்றி இருக்கு? புழு அவ்வளோதான், அதான் க்ளூ. புழுன்ற சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அழகான குறிப்பு கொடுத்து. இந்த சுற்றுல 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு 3 சொற்களுக்கு அபாரமான குறிப்புகள் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு பிரியதர்ஷினி. ஏன்னா ஒரே குறிப்பில் ஒரு சொல்ல கண்டுபிடிக்க வைக்கணும்னா மிகப்பெரிய சவால். முதல் 3 சொற்கள் ரொம்ப எளிமையாக இருந்தது சொற்களே. சில சொற்களுக்கு ரொம்ப அழகான குறிப்பு கொடுத்து பிரமாதம். 6 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. யூ கேன் வெயிட், ப்ளீஸ் வெயிட். இதில் அவங்க 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு தனிப்பட்ட சவால் எடுத்து இப்போ இருக்கிற நிலைமைப்படி அவங்க தகுதி அடைஞ்சிட்டாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இந்த சுற்றில் குறைந்தபட்சம் நம்ம 7 சொற்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். ஓகே, இதை ஒரு தனி சேலஞ்சாக நீங்கள் எடுத்து பண்ணணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு இல்லம் வெரி குட். வருமானம் விமானம் தொகை மன்னிக்கணும். அடுத்தது வாசனை நாற்றம் நெக்ஸ்ட் நேரம் காலம் பஞ்சு மெத்தை 2 செடி கொடி நெக்ஸ்ட் வேர்ட் கண் பார்வை வெரி குட். பூ மலர் 4 பழம் காய் நெக்ஸ்ட் வேர்ட் தூக்கு தண்டனை வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட் நெக்ஸ்ட் வேர்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இனிமேல் டிக்ஷனரிக்கு வெளியில் அட்டையில் தான் பார்க்கணும். பரவாயில்லையே, 5 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய பாராட்டுகள். வெரி குட். இதில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1-2 சொற்கள் உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அவசரப்பட்டு டக்குன்னு குறிப்பு கொடுத்துட்டேன். 1ன்றதை மறந்துட்டேன். குறிப்பு 1 தானே. பரவாயில்ல, அழகாக முயற்சி பண்ணீங்க. வெல் டன் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல். வாங்க, ப்ளீஸ் ஜாயின் அஸ். நீ இப்படி வந்துரு. இந்த முதல் குவார்ட்டர் ஃபைனலில் கலந்துக்கிட்ட உங்கள் இருவருக்கும் 2 அணிகளுக்குமே நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 1000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ். ப்ளீஸ். அடுத்த சுற்றுக்கு போக முடியாட்டாலும் அபாரமாக விளையாண்டு எங்கள் உள்ளங்களை கவர்ந்த நிவேதாவுக்கும் தாமரைவல்லி உங்களுக்கும் உங்கள் அணியினருக்கு எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கொன்று பரிசு. வெல் டன், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்த கட்டமான செமி ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்றிருக்கிற திருச்சியிலிருந்து வந்திருக்கும் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் இருவருக்கும் www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் பரிசாக கிடைக்கிறது. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
பெரியார் சென்டினரி மெமோரியல் அணியினர், உங்களுக்கு இன்னும் 2 கட்டம் தான், சரியாக சொன்னால் 1 கட்டம் தான். செமிஃபைனலில் கிளியர் பண்ணால் ஃபைனல்ஸ் நிச்சயமாக அதில் எப்படியாவது போராடி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். இன்னும் சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் வரணும். திருச்சியிலேருந்து வந்து உங்களோட ஊரை மட்டும் இல்லை, உங்கள் பள்ளி அணியினரையும் அவர்கள் நீங்கள் கௌரவத்தை உயர்த்துவதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். தாமரை வெள்ளிய நிவேதா, இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ தொலைவு வந்து நீங்கள் விளையாண்டு இதில் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பல விஷயங்களை கண்ணையும் கதையும் திறந்து வச்சுக்கணும். எல்லாமே தகவல் தான் இன்னைக்கு. இப்போ பல ஊர்களை பற்றியோ பல விஷயங்களை பற்றியோ மற்றவங்க பேசும்போது அது வெட்டி அரட்டை மாதிரி தெரிஞ்சாலும் சுவாரஸ்யமான தகவல்கள் காதுக்குள்ளே போகும்போது இன்றைக்கி உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக பல தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அடுத்த முறை எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அது விளையாட்டோ படிப்போ போட்டி எதுனாலும் பயிற்சி ரொம்ப அடிப்படை முக்கியம். அதை நீங்கள் விளங்கிக்கிட்டால் போதும். சரியா? அடுத்த வாரம் 2வது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்கிற திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் சார்பிலும் சென்னை டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூல் அணி மாணவியர் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.